நம்ம இந்தியாவின் 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். தொப்பம்பாளையம் பவானி சாகர் ஈரோடு மாவட்ட அரசு பள்ளியில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மணிக்கொடி பாடி கதை தாழ்ந்து படிந்து புகழ்ந்து மணிக்கொடி பாடி ஓங்கி வளர்ந்ததொரு கம்பம் அதன் உச்சியும் எழுந்து மாதரம் என்று பாங்கி எழுதிய திகழும் செயல் பட்டொலி வீசி பறந்தது பாடு தாயின் மணிக்கொடி பாடி கம்பத்தின் கீழ் இந்த காணில பெருந்திரக்குரிய வீரர் தங்கள் கல்லூரி வீசும் கொடியினை காப்பால் தாயின் மணிக்கொடி பாடி. திருக்குறள் மனத்துக்கண் மாசிலா நாதல் அனைத்தரன் ஆகுடன் மீள பிற பொருள் உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவை எல்லாம் பெருமா அறவரமே. நன்றி. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடைய பிறந்தவர்கள். நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். அவர்கள் நலமும் பணமும் பெறுவதிலேதான் என்று மகிழ்ச்சி காண்பேன். மகாத்மா காந்தியின் சுயசரிதையின் பெயர் என்ன? சத்திய சோதனை. நன்றி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இந்த 77வது குடியரசு தின விழா சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய மேலாண் மாவட்ட கல்வி அலுவலர் திரு தேவேந்திரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். விசாகன் அண்ணா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நமது ஊராட்சி மன்ற தலைவர் மேலாண் ஊராட்சி மன்ற தலைவி அம்மா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பள்ளியில் பயின்று சிறந்த நிலையை அடைந்து டாக்டர் பட்டம் பெற்று என்ஜினியரிங் கல்லூரியில் முதல்வராக உள்ள நம்முடைய உதயகுமார் சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். திரு சிவகுமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நவீன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நம் அன்பினை ஏற்று வந்துள்ள ஆர்வலன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது பள்ளி SMC தலைவர், செயலாளர், பொருளாளர், அதே போல PTA தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் மற்றும் நம்முடைய மாணவ கண்மணிகள், ஆசிரியர் பெருமக்கள், இங்கே வந்துள்ள பெற்றோர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வர. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளி ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளியில் படித்து மிகவும் நல்ல நிலைக்கு வந்த சீஃப் கெஸ்ட் அவர்களே, இந்த பள்ளியின் மாணவ செல்வன் எல்லோருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. ஏனென்றால் நானும் வில்லேஜ் தான் படித்தேன், கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஐயா அவர்களும் இங்கே தான் படித்தார்கள், நீங்களும் இங்கே தான் படித்தீர்கள். எல்லாருமே உங்களுக்கு எடுத்துக்காட்டு. உங்களோட ஒரே குறிக்கோள் படிச்சு பெரிய இதே ஸ்கூலுக்கு சிறப்பு விருந்தினர்களா வரணும். இதுதான் உங்க அச்சீவ்மெண்ட். காசு அச்சீவ்மெண்ட் கிடையாது. இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு திருப்பி சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கேன். ஏற்கனவே உரையாற்றி தொப்பம்பாளையம் மிகவும் நல்ல தலைமை ஆசிரியர் கூறினார்கள், வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. திடீரென்று மேலே தாவ முடியாது யாரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் படிப்படியாக உயர வேண்டும். ஒழுக்கம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்தியா இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், ஜெயின் இப்படி தரப்பட்ட மொழியினர் இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறோம் வேண்டும். நாம் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம், உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இது பார்த்தாலும் சண்டை. ஆனால் நமது தேசத்தை நாம் தான் காப்பாற்ற வேண்டும். முக்கியமாக உங்களுக்கு ஒன்று கூற வேண்டும். இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? இரும்பு மனிதர் என்று பெயர் எடுத்தவர் யார்? மாணவர்களை கூறுங்கள். ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுமா? எஸ், உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பயப்படுறீங்க, பயப்பட வேண்டாம். தைரியம் தான் முக்கியம் வாழ்க்கையில.
தைரியம் இருந்தால் தான் முன்னேற முடியும். பயம் இருந்தால் முன்னேற முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிச்சயமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் எங்க படிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். கார்பரேஷன் ஸ்கூல்ல தான். ஆனா அதுக்கப்புறம் இங்கிலாந்துல போய் பட்டம் வாங்கினார், வக்கீல் பட்டம். அதுக்கு பிறகு காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகளுடன் சேர்ந்து நாட்டுக்காக போராடி எல்லோரும் சிறந்த அறிவாளி. ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், நமது தேசம், நமது நாடு, நாட்டுக்காக உழைப்பு. ஒவ்வொரு அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, மாணவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நன்றாக படிக்க. எல்லோருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு, அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினோம். அது வெற்றிகரமாக செயல்பட்டு 1950 அதாவது இன்றைய தேதியில் நாம் குடியரசு நாடாக அறிவித்தோம். அன்றிலிருந்து இன்று வரை இது 77வது குடியரசு ஆக நாங்கள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொடியேற்று கூட ஏதோ காலையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். தலைமை ஆசிரியர் மிகவும் சிறப்பான. ஆனால் இந்திய குடியரசு தினத்தன்று பிரசிடென்ட், குடியரசு தலைவர். மாநிலங்களில் யார் கொடியேற்றுவார்? கவர்னர். இதை மறக்கக்கூடாது, ரெண்டுக்கு வித்தியாசம். ஆனால் பள்ளியில் தலைமை ஆசிரியர் தான் எல்லாருக்கும் போதும், அவர் தான் நம்பர் 1. உங்களுக்கு மற்றொன்று கூறிக்கொள்கிறேன், ஒழுக்கம் மிக மிக முக்கியம். நாடு முக்கியமா கெட்டே போயிடுச்சு, நீங்க பார்த்துருக்கலாம். ஒழுக்கத்தை தவற விடாது, அது ரொம்ப முக்கியம். என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கமல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். நேரம் கருதி ஒரு 2-3 வார்த்தைகள். குழந்தையெல்லாம் பார்க்கும்போது நான் குழந்தையா இருக்கும்போது இந்த ஸ்கூல் இங்கே இல்லை, ரேஷன் கடை இருக்கிற இடத்துல தான் அந்த ஸ்கூலு நான் படிக்கும்போது. அதுக்கப்புறம் பால்சோசரி இருக்கிறது, நான் படித்த ஸ்கூலுக்கு இப்போ வேற மாதிரி அங்கே வந்து 3வது 4வது 5வது நானும் விசாகன் சாரோட பெரியப்பா சுகுமாரும் 5ஆம் கிளாஸோட ஒன்றா படித்தோம். ஒவ்வொருக்கும் ஒரு நிலைமையில தனித்துவத்தில் வேலை விட்டோம். பார்க்கும்போது இதே மாதிரி தான் கால செருப்பு இல்லாமல் பையத்தி பொருள் வந்து உடையல் வந்து படித்து. ஆனால் அப்போ ஒரு முடிவு பண்ணோம், படிக்கவே நாசம் போடுறது முடிவு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா படிப்பு மட்டுமே நம்ம உயர்த்தும் அப்படிங்கிறதுனால அதனால பவானி சார் ஸ்கூலில் 11வது வந்தோம். அப்புறம் கோபி அரசு பிஎட் குமரவாளம் மற்றும் மதுரை காலேஜ் எல்லாம் படிப்போம். போகிறோம்னா கவர்மெண்ட்லேயே தான், தனியார் பள்ளிக்கூடத்தில் படிப்பேன். படித்த பின்னாடி ஒரு ஆசிரியர், அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வியாளர். என்னை திரும்பி பார்க்கும்போது எப்படி இருந்தேன்னா எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு தலைமுறை நான் மேலே வரும்போது 3 தலைமுறைகள் வந்து பயனடைஞ்சிருக்கு. எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன், அது முதல் பெருமை. நான் நல்லா வடிட்டேன், நான் என்னோட குடும்பம் என் மக்கள். அடுத்த தலைமுறை நல்லா கொண்டுட்டேன், லஞ்சமாக திருடில் கேப்பத்தில் பண்ணல. அந்த வகையில் இந்த பள்ளிக்கு வந்து விசாகன் சாரோட ஒரு முயற்சியில் எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னார். வந்து கூட்டு வந்து காமிச்சாரு. என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது முதல்ல அடிப்படை கட்டமைப்பு கொஞ்சம் பேசும்படியாக இருக்கும். நான் பணிபுரிந்த பள்ளியிலையும் பணிபுரி பள்ளியானது 5 ஆண்டுகள் வந்து தலைமையாசர் இருக்கும்போது அது மாவட்டத்தில் சிறந்த பள்ளி, மாநிலத்தில் சிறந்த பள்ளி, இந்தியாவிலேயே சிறந்த பள்ளிக்கான விருது 2016-17 டெல்லி போய் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சாதாரண கிராமத்தில் படித்த பையன் ஒரு டெல்லி வந்து போய் வாங்கிட்டு வரணும் பெரிய விஷயம். அடுத்தது மாறுதலாகி தொண்டமலை மரசு மேல்நிலைக்கு வரும்போது தொண்டமலைக்கு தலைமையமாக அவங்க குரூப்பு, பெரிய குரூப்பு, அவர்களுடைய ஒத்துழைப்போட அந்த பள்ளியை ஒரு சிறந்த பள்ளியாக கொண்டு சொல்லி மாநிலத்தில் சிறந்த பள்ளிக்கான தூய்மை பள்ளிக்கான சிறந்த விருது அடுத்த ஆண்டு தேசிய விருது வாங்கும்போது கூட இங்கே யாருமே டிவியில் போட்டோ படிக்கல ஒன்றும் படிக்கல. ஆனால் நம்ம மாநில விருது தமிழ்நாட்டிலே சிறந்த பள்ளிக்கான தூய்மை பள்ளிக்கான விருது வாங்கும்போது உங்கள் பெட்ரோல் கழகம் மற்ற எல்லாமே டிவியில் வர்ற மாதிரி நானே நினச்சிக்கிட்டேன். என்னன்னாலே நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எப்படி அழகாக பேசுகிறேன், எந்த அளவுக்கு வந்திருக்கேன், அப்போ நான் உயர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட மாவட்ட கல்வியாளர் பொறுப்பில் வரும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு ஜீப் கொடுத்தாங்க, தமிழ்நாடு அரசு ஜீப்பு. ஜீப் கொடுத்து போகும்போது என் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு குரல், உங்கள் பெற்றோர்கள் சொல்லும், இயன்ற பொழுதில் பெருமைக்கும் தன்மானை சார்ந்தோம் என கட்டத்தாய். ஒரு தாய்க்கும் தன்னுடைய மகளை வந்து நடக்கும்போது இப்படி சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா 4 பேர் பார்க்கும்போது என் பையன் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறான் சொல்லும்போது பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில் எங்கள் அம்மா பெரிய சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து உடனே கொஞ்சம் எழுந்துட்டாங்க. எங்கள் அப்பா சந்தோஷப்படுவார், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார். எல்லா பக்கமும் அதே மாதிரி தான். அந்த அவார்டு வாங்கிட்டு வந்ததை வந்து பக்கத்தோடு இருக்கிறவங்க கூப்பிட்டு இது என்னன்னு கேட்பாரு. அந்த மாதிரி டெல்லி போயிட்டு வாங்கிட்டு வந்து சொன்னோன்னா என்ன பண்ணுவீங்க, ஆசிரியர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆசிரியர்கள்லாம் அருமையான ஆசிரியர்கள். நம்முடைய ஊர்கவுண்டர் விசாகன் சார் அவர்களை சொல்ல வேண்டும்.
அவரும் இதே பள்ளியில் படித்து இன்னைக்கு விசாகா பில்டர்ஸ் அப்படிங்கிற அளவில் கோவை மாவட்ட அளவில் ஒரு சிறந்த பில்டர்ஸாக வளர்ந்திருக்கிறார், ஒரு என்ஜினியராக உருவெடுத்திருக்கிறார். அதே போல் நம்முடைய கொங்கு மண்டலத்தின் சிறந்த கல்லூரியான ஆதித்யா கல்லூரியை இயக்கும் அளவிற்கு நம்முடைய தொப்பம்பாளையம் ஊரில் உள்ள இங்கே பயின்று அதில் கல்வி பெற்றவர்களால் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியுது. நிச்சயமாக வருங்காலத்தில் நம்முடைய மாணவ கண்மணிகளும் சிறந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு இவர்களே முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய பள்ளியில் பல தேவைகள் இருந்தது. விசாகனை அணுகணும். அப்போ நாங்கள் சொல்லும்போது சொன்னார், நான் எல்லா ஸ்கூலையும் பார்க்கும்போது நம்ம ஸ்கூலு இப்படி இருக்குதே, நான் படித்த ஸ்கூலு நல்லா கொண்டு வரணும்னு நான் நினச்சேன், நீங்கள் கேட்டீங்க, நிச்சயமாக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே போல் அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட இப்போது கடந்த 1.5 மாதங்களாக அடிக்கடி கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வாரத்தில் 4 நாள் 5 நாள் வந்து வேலைகள் எப்படி நடக்குதுன்னு விசிட் பண்ணுவார். காலையில் ஃபோன் பண்ணுவார், மதியானம் ஃபோன் பண்ணுவார், சாயங்காலம் ஃபோன் பண்ணுவார். ஃபோட்டோஸ் வீடியோ அது இதுன்னு சொல்ல தான் செய்வோம். ஆனாலும் எந்த ஒரு சுணக்கமும் அண்ணன் காய்ச்சதே கிடையாது. எல்லாம் நாங்கள் சொன்ன வேலைக்கு மீறி இன்னும் எக்ஸ்ட்ராவாக எது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பள்ளியை சீரும் சிறப்புமாக சரி செய்து அழகு பார்த்து கொண்டிருப்பவர். இன்னும் இந்த ஃபேவர் பிளாக்கெல்லாம் போடுறதுக்கு இருக்கிறாங்க, ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட நல்லா சாதாரண கல்லாக போட்டுருந்தேன், நேரத்துக்கு போட்டிருக்கலாம். அதுலேயுமே சிறப்பான கல்லாக இருக்குன்னு சொல்லி 1 மாதம் ஆர்டர் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டோன் வர வச்சு பேயிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக இந்த வருகின்ற ஆண்டு விழாவானது நம்முடைய பள்ளியில் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், பொதுமக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய தொப்பம்பாளையத்தின் முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இங்கே பள்ளியின் செயல்பாடுகள் முன்னேற்றம் போன்ற விஷயங்களை வந்து பகிர்ந்து அந்த தகவல்களின் அடிப்படையில் நன்கொடைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தலா 10,000 ரூபாய் வழங்கிய நபர்களும் இருக்கிறாங்க. எல்லாம் மொத்தமாக நம்ம சேர்த்து நம்ம ஆண்டு விழாவில் தெரியப்படுத்தலாம். இப்போவே நிறைய பேர் பண்டிகை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறைய ஆர்வமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களால் ஆன உதவிகளை நமது பள்ளிக்கு ஏற்படுத்தினால் நிச்சயமாக நாளை நமது மாணவர்கள் சமுதாயம் மாணவர்களுடைய நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. ஜனகண மனகதி நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதானா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல தலகி சரங்கா दग शुभ नामे जागे दग शुभाशिष मागे काहे दब जय कादा जनगण मंगल कायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. வெளியில் காரிடரில் உட்காந்துருங்க. ஸ்டேஜில் இப்போ ப்ரோக்ராம்ஸ் நடத்திடுங்க. இந்த 77வது குடியரசு தின விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாதாரதி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு குடியரசு தின விழாவை பற்றி பேச விரும்புகிறேன். குடியரசு தின திருநாள் அம்பேத்கர் சட்டம் வகுத்த நன்னாள். மன்னராட்சி மறைந்து மக்களாட்சி மலர்ந்த நாள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற பாரதியாரின் கனவு நனவாகிய பொன்னாள். அனைவருக்கும் என் இனிய
அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு 2 வருடங்களும் 11 மாதமும் 18 நாட்களும் எடுத்து கோடி முகமுடையார் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையார் 30 கோடி முகமுடையார் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையார் என்று பாரதி தோற்றும் நமது இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும். இந்த பொன்னான தருணத்தில் பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தி, நேதாஜி, வ.உ.சி., கட்டபொம்மன், வேலுநாச்சியார் போன்ற தியாகிகளை நினைவு கூறும் நாள் இது. வருங்கால இந்தியா நம் கைகளில் தான் உள்ளது. வருங்கால இந்தியா நம் கைகளில் தான் உள்ளது. இந்த நன்னாளில் நம் நாட்டின் சுதந்திரத்தை நம் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்போம் என்றும் தூய்மையான மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்க உழைப்போம் என்றும் உறுதிமொழி ஏற்போம். புதிடம் சிந்தி பெற்றது சுதந்திரம், உரிமை காப்பது நம் அரசியல் சட்டம். புதிடம் சிந்தி பெற்றது சுதந்திரம், உரிமை காப்பது நம் அரசியல் சட்டம். உயிராய் மதிப்போம் நம் தாய் திருநாட்டை, உயிராய் மதிப்போம் நம் தாய் திருநாட்டை. சாதனைகள் பல படைப்போம், பாரத தாயின் புகழை பாரெங்கும் போற்றுவோம். சாதனைகள் பல படைப்போம், பாரத தாயின் புகழை பாரெங்கும் போற்றுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாதரம். நமது மாணவிக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இங்கிலீஷ் ஸ்பீச் பை Good morning everyone, respected headmaster, teachers, parents and all my dear friends. I am Gauri. I am studying in 8th standard. We are celebrating Republic Day. Every year on 26th January, we are celebrating this day. Mahatma made the constitution of our country. India came into force in 1950. Republic Day reminds us of the great freedom fighters and leaders who worked hard for our nation. Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Bhagat Singh, Subhash Chandra Bose and many others sacrificed their lives and comfort. We can live in a free and peaceful country. Along with rights, we also have duties. Along with rights, we also have duties. As students, we must study with dedication, respect teachers and parents, help others, and keep our surroundings clean. We should always keep the truth and receive with kindness. On this special day, let us promise to be responsible citizens. Let us work together, make good India clean, strong and proud. Once again, Happy Republic Day. Jai Hind. Thank you all. அடுத்ததாக நம்முடைய பள்ளியின் மாணவர்கள் விடுதலை வேட்கையை சாற்றிய ஒரு சிறப்புமிக்க பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். பரவாயில்ல, சிறிய தடங்கள் இருந்தாலும் பாப்பா கரெக்டாக சொன்னாங்க. அவளுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒரு ரயில் என்ஜின் எப்படி செல்லும் பின்னே ரயில் பெட்டிகள் செல்லுமோ அதே போல ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொன்றாக மூச்சு விடாம சொல்ற மாதிரி என்ன சொல்லி முடிச்சுட்டு மூச்சு வர திருக்குறள் சொன்ன பாப்பாவுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கரெக்டாக சொன்னாங்க. அதனால் அவங்கள கூப்பிட்டு விருந்தினர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரவி. நான் 3ஆம்
அது சுதந்திர தினமாகட்டும் இந்த பாடம் இல்லாமல் அந்த விழா கொண்டாடப்படாது. நாங்கள் நேர்ப்பு போட்டுள்ளது காரணம் நம்முடைய மாணவர் வந்து நேர்மையே இந்த பாடலை சிறப்பாக பாடி சென்றார். மாணவருக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது விடுதலை வேட்கையாம் போராட்ட குரல் வந்தே மாதரம் என்ற முழக்கத்தை முழங்க ஆடல் மூலம் வருகிறார்கள் நம்முடைய பள்ளி மாணவிகள். இதில் என்னென்னா, இதே ஸ்கூலில் படித்து இங்கே வேலை செஞ்சு இதே தொப்பம்பாளையம் பவன் சார் ஈரோடு சத்தியமங்கலம் அந்த பழைய மாணவர்கள் அரசு வேலையிலிருந்து அவங்க சிறப்பு விருந்தினர்களை அழைச்சி இங்கே குடியரசு தின விழாவுக்கு கூப்பிட்டு மரியாதை செலுத்தி அவங்களும் சில குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லி வாழ்த்துனாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவிகள் இவ்வளோ பேசுகிறாங்க, நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க, பரவாயில்ல. அது நல்ல திறமை தான். அது வாத்தியார் டீச்சர் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அவங்க உழைப்பு இல்லாமல் இவங்க வர முடியாது, இவங்க உழைப்பு இல்லாமலும் அவங்க பண்ண முடியாது. 2 பேருக்குமே நம்ம வாழ்த்து சொல்லி ஆகணும். நாங்கள் இங்கு குடியரசு தினம் பற்றி தேசபக்தி பாடல் பாட வந்துள்ளோம். தேசமே தேசமே இந்திய தேசமே, சுவாசமே சுவாசமே நீ எங்களின் சுவாசமே, எங்கள் நாடு இது எங்கும் கூறு, இங்கு பிரிவினைக்கென்று விடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம், இதை பிளவுபடுத்திட கூடாது. இமயமலை தொடங்கி குமரி முனை வரை பேசுகின்ற மொழிகளை இருக்கின்ற போதிலும் எங்கள் நாடு இது எங்கும் கூறி பிரிவினைக்கென்று விடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம், இதை பிளவுபடுத்திட கூடாது. எங்கள் பாரதம் இங்குள்ளோரினம், அன்பே பொதுமொழி அதை காட்டும் நல்வழி. எங்கள் பாரதம் இங்குள்ளோரினம், அன்பே பொதுமொழி அதை காட்டும் நல்வழி. சாதி மத பெயர்களாக புரிபவரை இருகரம் கொண்டு அடக்கிடுவோம். சண்டை சச்சரவின்றி வாழ்ந்திட அனைவரும் அடையிருந்து ஒற்றுமை நாளும் அனைவரையும் வைத்திடுவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை என்று உணர்த்திடுவோம். தேசமே தேசமே என் இந்திய தேசமே, சுவாசமே சுவாசமே நீ எங்களின் சுவாசமே, உணர்வு துயரங்கள் உடனடியாகும் பிள்ளைகள் சேர்ந்துனை காப்போம். உயிரத்தை சிந்தியும் உயிரினை தந்தும் தாயின் நாட்டை மீட்போம். எங்கள் பாரதம் இங்குள்ளோரினம், அன்பே பொதுமொழி அதை காட்டும் நல்வழி. எங்கள் நாடு இது எங்கும் கூறி இங்கு பிரிவினைக்கென்றும் இடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம், இதை பிளவுபடுத்திட கூடாது. இமயமலை தொடங்கி குமரி முனை வரை பேசுகின்ற மொழிகளை இருக்கின்ற போது எங்கள் நாடு இது எங்கும் கூறி இங்கு பிரிவினைக்கென்றும் இடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம், இதை பிளவுபடுத்திட கூடாது. எங்கள் பாரதம் இங்குள்ளோரினம், அன்பே பொதுமொழி அதை காட்டும் நல்வழி. எங்கள் பாரதம் இங்குள்ளோரினம், அன்பே பொதுமொழி அதை காட்டும் நல்வழி. எங்கள் நாடு இதை எங்கு கூறி இங்கு பிரிவினைக்கென்றும் இடம் கிடையாது. இது அன்னை தேசம், எங்கள் அன்பு தேசம், இதை பிளவுபடுத்திட கூடாது. எங்கள் பாரதம் இங்குள்ளோரினம், அன்பே பொதுமொழி அதை காட்டும் நல்வழி. எங்கள் பாரதம் இங்குள்ளோரினம், அன்பே பொதுமொழி அதை காட்டும் நல்வழி. வளர்க பாரதம் வளர்க பாரதம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். நன்றி.
வீட்டுக்கு போயிருங்க, அப்படியே வீட்டுக்கு போயிருங்க, லைனா வாங்க. பரவாயில்ல, தொப்பம்பாளையம் இதே ஸ்கூலில் படித்து இதே ஸ்கூலில் வேலை செஞ்சு சுதந்திர தினத்தை முன்னிட்டு லட்டு கொடுத்து விருந்தினர்கள் வந்து குழந்தைகளை மகிழ்விக்கிறாங்க. அந்த காட்சி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வாங்க அப்படியே வாங்கம்மா, லைனா வாங்க. அப்புறம் பேக் பண்ணிடுவா. வாங்க